கூப்பிட்டது. எனக்கு தான் மனசு ஒப்பவே மாட்டேங்குது. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னு தான் புரியல. கிழவி முகமும் சரியில்லை, அந்த நாத்து முகமும் சரியில்லை. ரெண்டும் கிறுக்கா முறுக்கான்ல முடிச்சிச்சுங்க. சரி, நம்ம காமாலக்காரன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுங்கிற மாதிரி நம்ம அவங்கள தப்பாவே நினைக்கிறோம் போல. அதான் நமக்கு எல்லாம் தப்பா தெரியுது. இம்புட்டு நேரம் கூட அக்காவை போக விடாம பண்றதுக்கு கால் முடியலன்னு சொல்றாங்கன்னு நினைக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் எதுக்கு அதையே மெயின்டைன் பண்ணணும்? உண்மையிலே கால் தான் முடியல போல. ச்சே, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். வழியில கடந்து என்ன துடி துடிச்சிச்சு கிளவி. மேடம், மேடம், யாரு நம்மள கூப்பிடுறது? யாருப்பா நீனு? மேடம், அலமேலு மேடம் இல்ல? அலமேலு மேடமா? ஏன் இப்ப அவங்கள கேக்குறேன்? இல்ல மேடம், அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல சொன்னாரு ஓனரு, அதான் வந்தேன். என்ன என்ன செய்தி? முதல்ல நீ யாருப்பா அதை சொல்லு. மேடம் நீங்க? நான் உங்க ரெண்டாவது மருமக தான். எதா இருந்தாலும் என்கிட்டே சொல்லு. அவங்க இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறவங்கள எழுப்ப முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. உடம்பு முடியலையா? இம்புட்டு நேரம் நல்லா தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாவம் உடம்புக்கு என்னாச்சு? என்ன டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா? நீ யார் முதல்ல? தலையும் புரியாம வாழும் புரியாம என்னமோ பேசுற. வீடு எதுவும் மாறி வந்துட்டியோ? ஐயோ மேடம், நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் இங்க. நீங்க இல்லையே. ஓ, அவங்க மூத்த மருமகளோ? மூத்த மருமகளா? என்னப்பா நீ குழப்பற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. மேடம், நான் தான் காதர் பாய். பக்கத்து தெருவில் பிரியாணி கடை போட்டிருக்கோம். நீங்க ஹோட்டல் பேரு ருசி பிரியாணி. சரி, வச்சுட்டு போ, இருந்துட்டு போ. அதை எதுக்கு வந்து வீடு வீடா சொல்லிட்டு இருக்க? அப்படியே சொல்ல வந்தாலும் வாசலோட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. எங்க அத்தை நேம சொல்லி ஆளை வேற கேட்குற. இதெல்லாம் சரியில்லைப்பா. நோட்டீஸ் கொடுக்க வந்தவே வாசலோட திருப்பி போயிடணும். அதை விட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லுவேன். ஐயா அம்மா, நான் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க வரல. உங்க அத்தை தானே சொல்றீங்க? அலமேலு மேடமுக்கு இப்போதான் பிரியாணி டெலிவரி பண்ணேன். அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதான் அவங்க கிட்ட பாயசம் கொடுக்க மறந்துட்டேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா சொல்ற? எங்க அத்தை உங்ககிட்ட பிரியாணி வாங்கினாங்களா? ஆமாம்மா. நல்லா யோசிச்சு சொல்லு. அவங்களும் உடம்பு முடியாம இருக்காங்க. அம்மா, நீங்க வேற யாரையும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாக்குறப்போ அழகிடமா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களே. அண்ணன் பாத்தியா கே கே கேன்னு என்னையா சொல்ற? சரி சரிம்மா, நீங்க அலமேல மாட்டா இதை கொடுத்துருங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் 2 நாள் கழிச்சு போடுவோம். மறக்காம எங்க கடையிலே ஆர்டர் பண்ண சொல்லுங்க. நீ வரப்ப அலமேல அம்மா மட்டும்தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா, இல்ல வேற யாராவது இருந்தாங்களா? கூடவே ஒருத்தவங்க இருந்தாங்க, சுடிதார் போட்டுக்கிட்டு சிவப்பு மஞ்சள் கலர்ல பார்த்தனே. ஓஹோ, அப்படியா? சரிப்பா, பாயசத்தை கொடு, நான் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா அலமேல மாட்ட கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துறேன் கொடு. சரிம்மா, நான் வரேன். ஓ, கிளவி நல்லா பிரியாணியை சாப்பிட்டுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருந்துச்சோ? அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே கால் வலிங்கிறதெல்லாம் நடிப்பு தான். ஆனா நம்ம இப்படியே போய் கேட்டா இல்ல கொள்ளன்னு நம்மளை ஏமாத்துற மாதிரி மறுபடியும் ஏமாத்த தான் ட்ரை பண்ணும். இதை கையும் கழுவுமா பிடிக்கணும். மாமா கிட்ட சொல்லலாமா, இல்ல அவர்கிட்ட சொல்லலாமா? வேணாம் வேணாம். அப்படி சொன்னா மல்லிகாக்காக தான் எனக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு மகனுக்கு முன்னாடி டிராமா பண்ணி நம்மள டம்மி பீஸ் ஆக்கி விட்டுரும். இதோட திட்டத்தை முறியடிச்சு இந்த கிளவிய கையும் கழுவுமா பிடிச்சு காட்டுறேன். ஏமா சொம்பகி கொடு, வலி வேண்டாம், தாங்க முடியல. சரியா போயிடுமா? அதான் மாத்திரை கொடுத்துருக்கேன்ல, கொஞ்ச நேரத்துல எந்த வழியா இருந்தாலும் பறந்து போயிடும் பாரு. இப்படி நல்ல நாள் அதுவுமா கால் வடிச்சுட்டு கிடக்கேன். என்னத்த சொல்ல? நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்ன இப்போ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். எந்ததையும் போட்டு மனசு குழப்பிக்காத. என்னால உங்களுக்கு தான் கஷ்டம். ஏயா நீயும் முண்டாட்டியும் அங்கேருந்து இங்கே வந்து எனக்காக சேவை செஞ்சுக்கிட்டு கிடக்கீங்க. என்னத்த சொல்ல? நான் ஒழுங்கா ஒரு பக்கம் உட்காந்து இருந்திருக்கணும். இருக்க முடியாம அங்க இங்க நடந்ததுதான் பிரச்சனையா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு செய்யறதை நான் என்னைக்குமே சிரமமா பார்த்ததில்ல. எங்க அம்மாக்கு நான் செய்யாம யார் செய்வேன்? என்னைக்கு நீ அப்படி மட்டும் யோசிச்சிடாதம்மா. நீ நினைக்கலையா அவன் கொஞ்சம் அது அப்படி நினைப்பாளா? என்னடா இந்த கிழவி இப்படி காலை வடைச்சுக்கிட்டு நமக்கு வேலை வைக்குதுன்னு நினைச்சுக்குவா. இன்ன வரைக்கும் ஒரு சொல்லல. இன்னும் இப்படியே உட்காந்துருந்தேன்னா யார் எனக்கு உட்கார வச்சு சோறு போடுவா சொல்லு? கை கால் நல்லா இருந்தா வச்சு நானே எதையாவது கிண்டி தின்னுக்குவேன். இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு? 4 பேர் சீத்தோங்கிற இடத்துக்கு என்ன காண்டவை கொண்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கடா. ஏமா சின்ன விஷயத்துக்கு இம்பிட்டு யோசிக்கிற? கால் கொஞ்சம் பரண்ட் இருக்கு, அம்பிட்டு தான். டாக்டர்கிட்ட வானாலும் வரமாட்டேங்கிற. இப்படி வீட்டில் கிடந்து குழம்பிட்டு இருந்தா சரியா போயிடுமா?
அதான் இப்ப மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன்ல, கொஞ்ச நேரம் பாப்போம். மேலும் வழி விடனா காலையில ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அம்மா. வாயா மூர்த்தி, என்ன உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டியா? அவங்களாம் முன்னவே பஸ் ஏறிட்டாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் சோலி இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டு பொறுமையா வரேன். அலையா, அம்மா உடம்பு எப்படி இருக்கு? என்ன எங்கனே கேக்குது, வழி கூட தான் இருக்கா. அம்மா, அதுக்கு உள்ளேயே ஒரு பக்கமா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு கட்டில இந்த அண்டை போட்டு படுத்திருக்க? ஒரு பக்கமா இருந்தா தானே கால் வலி குறையும். அடே, அங்க இங்கன்னு ஓடி தெரிஞ்ச காலடா இது. ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே விட்டத்தை பார்த்து எம்பிட்டு நேரம் படுத்திருப்பேன்னு சொல்லு. அதான் காலையும் கிட்ட சொல்லி கட்டில எடுத்து போட சொல்லி நான் என்ன அவன் தான் தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சேன். ரொம்ப நேரம் உள்ளவே இருக்க முடியலடா. சரி சரி, உனக்கு எதுவும் சுகமா இருக்கோ அங்கேயே இருந்துக்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இங்கன்னு நகர்ந்து உன் உடம்புக்கு எதுவும் வலி இல்லாமல் இருந்தால் சரிதான். இப்போ வலி அதிகமாக இருக்காமா? ஆமையா, கால் நகர்த்த முடியல. ஒரு எட்டு வச்சாதானே, இங்கிட்ட அசைக்க கூட முடியலன்னா பார்த்துக்க. அதுக்கு தானே ஆஸ்பத்திரி வான்னு கூப்பிட்றேன், வர மாட்டேங்குது. சரின்னு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்போதான் போட்டுச்சு. பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில் வலி சரியாகுதானே. பெரியவனே, இப்படியே இருந்தா அம்மா நொண்டி ஆயிடுவானாடா. கால் நடக்க முடியாமல் இருந்தால் என்ன யாரடா வச்சு கஞ்சி ஊற்றுவேன்? உன் பொண்டாட்டியும் சின்னவன் பொண்டாட்டியும் அப்படி என்ன வச்சு பாப்பாளுகளா? நான் என் காலம் நல்லா இருக்கப்பே ஊரில் ஒருத்தையும் மாமியாருக்கு சோறு போடுறதில்ல. எனக்கு கை கால் வரலன்னா யாரடா என்ன உட்கார வச்சு பாப்பா? அம்மா, என்னம்மா நீ கண்டதே நினச்சி புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. லேசாக கால் பரண்டிருக்கு, நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. அதேதான் நானும் சொன்னேன். ஐயா, வலி அதிகமாகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கு. காலையிலக்குள்ள வரும் டாக்டரை போய் பார்த்துருவோமா? காலையில் முகூர்த்த கால் இருக்கு. அடா ஆமாம்ல, உன் பொஜாதி வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை, அதை நான் மறந்துட்டேன். சரி சரி, ஆத்தாளுக்கு என்ன வலி தானே, நான் பொறுத்துக்கிறேன். நீ போயிட்டு பொறுமையா வா. இல்லைம்மா, நீங்கள் இருங்க. அதான் மல்லிகா போயிருக்கால, நான் அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். என்ன நீ ஃபங்க்ஷனுக்கு போ, நான் போகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கே ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஏதாவது இங்கிலீஷில் கேட்டு சைனு கீனு பண்ண சொன்னால் நான் முடிச்சுக்கிட்டு நிற்கணும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பத்தியா, அதான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏய், எனக்கு தெரியாதாடா? நீயும் கதிரவன் தம்பி வீட்டுக்கு வேற போகணும். நீ அங்கே போயிட்டு வா. அதான் மல்லிகா போயிருக்கால, நான் தான் பொண்ணு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா. நான் அம்மையை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். இல்லை பெரியவனே, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல? அம்மா காலை வடிச்சிட்டு உட்காந்துட்டா குழந்தையா ஃபங்க்ஷனுக்கு போக முடியலேன்னு அம்மா மனசுக்குள்ளே வையாதடா. என்னம்மா பேச்சு பேசுகிற? உன்னை விட எனக்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியமா? எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட நீ தான் முக்கியம். உனக்கு ஒன்றுனா எனக்கு மற்ற எதுவும் முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கோ. ஆமாம்மா, நீ படுக்க எதையும் யோசிக்காத. நான் மட்டும் கூட முகூர்த்த கால்ன்றதுக்கு போயிட்டு வந்துடுறேன். உமா கூட இங்கே இருக்கட்டும். என்னென்ன நான் சொல்கிறது? இல்லைடா, அது நல்லா இருக்காது. உமா நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா. நான் அம்மா கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி தானே போக போகிறேன், வீட்டிலையா இருக்க போகிறேன். வீட்டில் இருந்தால் தான் யாராவது ஒத்தாசைக்கு தேவை, கஞ்சி கிஞ்சி வச்சு தரணும்னா ஆள் வேணும். உமா நீ கூட்டிகிட்டு போகிறதுனால எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வீட்டில் தனியாக தானே இருக்க போகுது, அதுக்கு நீ கூடவே கூட்டிகிட்டு போயிடலாம். அப்படியா? ஆமையா காலையா, நீ அவளை கூட்டிகிட்டே போ. என் பையன் மூர்த்தி மட்டும் என் கூட இருந்தால் போதும், எனக்கு எந்த பயமும் இருக்காது. சரி, அப்போ நானும் உமாவும் சேர்ந்தே போயிட்டு வந்துடுறோம். அங்கே மல்லிகா வீட்டுக்கு போனீங்கன்னா நான் எங்கன்னு கேட்பாங்க. நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கடா. நான் ராத்திரி மல்லிகாட்ட ஃபோன் பண்ணி பொறுமையாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். சரிங்க. கிளவி பசங்க ரெண்டு பேருக்கு என்ன நடிப்பு நடிக்குது. ஆஸ்காரை விட தூக்கி கொடுக்கணும், அந்த அளவுக்குள்ள நடிக்குது. எப்பா முடியலடா சாமி. எப்பயே வரேன். எங்க அந்த கட்டை? ஐயா, பாம்பு 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 பாம்பா? ஆமாங்க, கொல்ல படத்துல வக்கெல்லாம் எடுத்து போட்டு கூட்டிகிட்டு இருந்தேன்னா காலு கடையில இருந்து நீங்க வேற இங்க இருக்கீங்களேன்னு வந்தேன். யாத்தி யாத்தி, உங்க கட்டில் கடையில தான் பாம்பு. டேய், பின்னம் பார்த்து அடிச்சு கொல்லடி. சட்டு தள்ளுங்க, கரெக்டா கால நிக்குது. சட்டு டாடி, 100 வருஷம் தலைமையில நல்லா இருக்கணும். பாம்பு கடிச்சு போனா எனக்கு என்ன மரியாதை? உமா பாத்துமா, ஒன்னு இது பண்ணிட்டு போ. ஆமாப்பா, பார்த்து. இவங்க பேச்சல கேட்காத. பாம்பு அடிக்காம மேல வரக்கூடாது சொல்லிட்டேன். அட பாம்பு இல்ல, கயிறு. என்னது கயிறா? என்ன மணி சத்த நேரத்துல பாம்பு பயமுத்திட்டே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும். எல்லாரையும் பாம்புன்னு பயமுத்திட்டேன். சே, நான் கூட பயந்துட்டேன். பாம்பு இல்ல சரிதான், நீங்க என்ன அப்படியே அந்த இடத்துல நிக்கிறீங்க? உங்களாலதான் காலை அசைக்க முடியலன்னு சொன்னீங்க. ஆஹா, வசமா சிக்கிட்டோமே. இப்ப எப்படி அப்படியே அந்த இடத்துல நிக்கிறீங்க? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. அம்மா எப்படி மேலே ஏறி நிக்குது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல.